விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி திமுக உறுப்பினர் புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இந்த தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டது. தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளும் அமலாகின. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் கட்சியின் விவசாய தொழிலாளர் அணிச் செயலாளர் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட 11 கட்சிகளின் வேட்பாளர்கள், 18 சுயேட்சைகள் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்ற பிரச்சாரம் திங்கட்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் 1,19,962 ஆண்கள், 1,20,040 பெண்கள் என மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர் என 2,37,031 வாக்காளர்கள் உள்ளனர். இடைத்தேர்தலுக்காக மொத்தம் 276 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் நரேந்திரன் நாயர் தலைமையில் விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவர் திஷா மிட்டல் மற்றும் 3 எஸ்பிக்கள் மேற்பார்வையில் 2,800 போலீசார், 220 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்படுவதாக தகவலானது வெளிவந்துள்ளது. மேலும் ஜூலை 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி பிற்பகலில் முடிவுகள் அறிவிக்கப்படுவதாகவும் தற்பொழுது செய்தியானது வெளிவந்துள்ளது. விறுவிறுப்பாக நடந்து வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஜூலை 13ஆம் தேதிதான் தெரியவரும்.